வரகரிசி உப்புமா ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க அம்மா வரகரிசி உப்புமா செய்ய போறாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, அடுத்தது ஆனியன் போட்டுக்கோங்க, அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கோங்க, அடுத்தது பீன்ஸ் போட்டுக்கோங்க, அடுத்தது கேரட் போட்டுக்கோங்க, அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க, அது வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அடுத்தது வரகரிசி போட்டுக்கோங்க. வரகரிசி சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சிருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. குக்கருக்கு மூடி போட்டுக்கலாம். 2 விசில் விட்டுக்கோங்க. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சட்னிக்கு தாளிக்கிறாங்க எங்க அம்மா. பார்க்கும்போது எச்ச ஊறுது. எனக்கு தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும். வரகரிசி உப்புமா ரெடி. நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். டேஸ்ட் சும்மா செமையா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.